உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னா, நெறைய பண்ண போதுங்க. இத ஒரு பக்கம் எப்படி இப்படி எடுக்கிறதா, ஒரு பக்கம் இப்படி எடுக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆரம்பிக்கும் போதே அப்படியே ஒரு மாரி ஏன்னா ஆல்மோஸ்ட் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ஆனா நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. என்ன இந்த உல்டா புல்டா லேகிய மாரி இந்த தடவ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அது எப்படி இந்த வித்யாவ பலன் சொல்ல வச்சிரலாம். எப்பயுமே புனர்பூசம் அப்படிதான். அதுவா, இதுவா, அதுவா, இதுவான்னு நீங்களும் குழம்பி அடுத்தவர்களையும் அப்படிலாம் இல்ல. சோ ஸ்வீட்டுங்க. நட்புனா வந்து உயிரையே குடுக்கக்கூடிய ஆட்கள், 4 பேருக்கு நல்லது பண்ண நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க. சும்மாவாவது என்னோட கௌரவத்த காப்பாத்துன்றாவது ஒரு ரூ. 100 மொய் எழுதுற இடத்துல ரூ. 1000 எழுதிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய ஆட்கள். அடுத்தவங்களுக்காகவே சில விஷயத்த எடுத்து குடுத்து ஏணியா இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா குருவே அதாங்க பண்ணுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குணத்த தான் வெளிப்படுத்துவீங்க. ஒரு பக்கம் நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி, ஒரு பக்கம் ராசிநாதன் வக்ரம். இத எப்படி நான் எடுத்துக்கிறது? நீங்களே உங்ககிட்டயே சாய்ஸ் குடுத்துறவா? நீங்க எப்படி எடுப்பீங்க? ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? நட்சத்திரம் தான் நம்ம பேசுறோம். அப்ப நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங். அதுவும் குரு. உலகத்துக்கே லைட் குடுக்குற ஆள். என்னதான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னதான் ஹோட்டல்ல வகை வகையா சாப்பிட்டாலும், வீட்ல வந்து அம்மா கையில சாப்பிடுற அந்த சாதாரண வத்த குழம்புக்கு ஈடாகுமா வேற ஏதாவது? அந்த மாரி எத்தன பிளானட் நம்மளுக்கு அருள் புரிஞ்சாலும், நட்சத்திரநாதனும், ராசிநாதனும் நம்மளுக்கு குடுக்குற மாரியான ஒரு பூஸ்டப்ப யாருமே குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி இந்த தடவ இதுவரைக்கும் இல்லாம ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அதுவே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள குடுக்க போகுது. தாறுமாறான டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், என்ன போறேன்னு யோசிச்சு வச்சவங்கலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுங்க. நெறைய பேர மீட் பண்ண போறீங்க. இதுவரைக்கும் பார்க்கணும்னு நெனச்ச ஆட்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 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 கெட் டுகெதர் போறீங்க. இந்த மார்ச் மாசம் எப்படியாவது உங்களுடைய பழைய நண்பர்கள பார்க்க போறீங்க. ஏதாவது Facebookல பார்த்தேன், Twitterல பார்த்தேன், Instaல பார்த்தேன்ற மாரி ஏதோ ஒரு இடத்துல திரும்ப ஒரு ரீயூனியனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி எண்ணம் மேலோங்கும். இருக்கிற தொழில விருத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் லாபம் கிடைக்கும். ஸ்டாண்டர்டா நிப்பீங்க. இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பத்துல இருந்து வெளியில வருவீங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது, இது கரெக்ட் தான், இது தப்பு தான்ற மாரி கிடைக்கும். இதுவரைக்கும் ஆ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய கணவர்மார்களே சந்தோஷப்பட்டுக்கங்க. இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காத மனைவிமாரு உங்க பேச்ச கேட்பார்கள். ஏன்னா சுக்கிரன் வேற அந்த இடத்துல வந்து உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் நம்மளுடைய 12ஆம் வீட்டு அதிபதி வேற. அப்போ இந்த தடவ கொஞ்சம் ஜாலியோ, ஜில்கானாவா இருக்க போறீங்க. நெறைய பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. காதல் இனிக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இதுவரைக்கும் இருந்த சுமூக நிலை, சமரச நிலையெல்லாம் மாறி, நம்ம சொர்க்கத்துல தான இருக்கோமா? அப்படின்ற மாரியான சுகம் கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா, ஒரு 40 வயசுக்கு மேல வந்து கை பிடிச்சுக்க யாராவது இருந்தா போதுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை. இந்த தடவ அதெல்லாம் கிடைக்கும். உங்கள புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா, இந்த எனக்கு தெரிந்து என்னதான் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தாலுமே, நட்சத்திரநாதனுடைய அமைப்புன்றதுங்கிறது ராகுவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நெறைய டிராவல் பண்ணணும், ஊருக்கு போணும், எங்கேயாவது சுத்தணும், பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்னதான் வந்து எக்ஸாம் மாசமா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்ற மாரி அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவீங்க. குடும்பமா எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் அமையும். அது உங்க சுயஜாதத்துல குருவ பொறுத்து கோயிலுக்கு போறதோ, இல்ல சுக்கிரன பொறுத்து ரெசார்ட்டுக்கு போறதோ, மகனே மகளே உன் சமத்து. ஆனா வந்து இந்த தடவ அதெல்லாம் நடக்க போகுது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் மூலமாக இருந்த கவலைகள்லாம் தீர்ந்து போகுது. ரொம்ப 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 அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புது பொலிவு பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே கூடி வருது. அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ புயலா வந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே பனியா வழங்க போகுதுங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. நல்லா இருக்கு. பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க, டென்ஷன் ஆயிக்காதீங்க. சூப்பரா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ரொம்ப நல்லா படிப்பீங்க. மன ரீதியாக இருந்த பிரச்சனை மாறும். மறந்து போச்சு, மறந்து போச்சுன்னு சொல்ற தன்மையெல்லாம் மாறி சொல்லி சொல்லி அடிப்பீங்க. நீங்க அடிக்கிறது தான் பதில். நீங்க கிளிக் பண்றது தான் ரைட் அப்படின்ற மாரி இந்த தடவ வந்து இயங்க போகுது. நெறைய டீச்சர்ஸோட கைடன்ஸ் கிடைக்கும். புதுப்பொலிவு யாரெல்லாம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ, புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைங்க இருந்தீங்கன்னா, இந்த தடவ சூப்பரா எடுப்பீங்க. நெறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போவீங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள போவீங்க. அதற்கான ஆளுமை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார கூட பிள்ளைங்களுடைய மார்க்க பார்த்து அப்படியே அகமகிழ்ந்து போவீங்க. ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க பிள்ளைங்க இந்த தடவ. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகள பத்தியும் இந்த தடவ வந்து கவலையே பட வேண்டாம்.
பட்ட கவலை. ஆனா ஒரு பக்கம் இது, இந்த பக்கம் ராகுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும்போது பிள்ளைகள் குறித்து ஒரு சின்ன கவலையும் அது உண்டாக்கி கொடுக்கும். ஓகே, ஃபைன். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். நிறைய அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர போறீங்க. இல்ல ஒன்று சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறீங்க. ஏதோ ஒண்ணு நிகழப் போகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து பரிமாற்றத்துல அன்பின் வெளிப்பாடு நிகழப் போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? இந்த வயது ஒத்தவர்களுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. டேய், திருமண வரன் பார்த்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களா, அந்த திருமண வரனுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் முதல் 15 நாள் 20 நாளுக்குள்ள நிறைய வரன் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வேற உச்சமா இருக்காரு. குருவோட பார்வை வேற நிகழக்கூடியது. குருவோட பார்வை தான் சுக்கிரனுடைய வீட்டுக்கும் விழுகுது இந்த தடவை 5ஆம் பார்வையா. குலதெய்வத்தின் மூலமாக, உங்களுடைய இறையருள் மூலமாக மனதிற்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். யாரெல்லாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை மாறும். ஆனா சில சமயம் சூரியனுடைய பொசிஷனை பொறுத்து கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டும். நீங்க ஒண்ணு பேசினா அவங்க ஒண்ணு பேசுவாங்க. ஈகோ மேல போகக்கூடிய அமைப்பா இருக்கு. யாருக்கு? 40லேருந்து 60 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்கள் கொஞ்சம் ஈகோ வரும். நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் சவுண்டா அப்படி சின்ன சின்ன சண்டைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சின்ன நம்ம சவுண்டு பார்த்தி அப்படின்றத அங்கே காட்டுவோம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை நடக்க போகுது. சூரியன் இருக்காரு. 40 வயது கடந்த ஆண்களுக்கும் சரி, அன்னிமார்களுக்கும் சரி, கூடா நட்பு கேடு விளைவிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். நான் இன்டெரக்டாக சொல்லுவேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் சூரியன் வெளிச்சம் மேலப்பட போகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். குடும்பம் அப்படின்ற இடத்துல இருந்து இணக்கங்கள்லாம் அப்படியே போயிட்டு, இறுக்கங்கள்லாம் போய் இணக்கமாயிடும். என்னத்தா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு என்னத்தான்னு மாறும். இந்த தடவை நல்லா இருக்கு. ரொமாட்டிக்கா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, சௌபாகியமா இருக்க போறீங்க. ஆனா ஒண்ணு, பேச்சில் கவனம் தேவை. செயல்ல நிதானமா இருக்கணும். இங்க உட்காந்து ராக்கு வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவார். அதுக்குன்னே ஒரு ஆளை அனுப்புவார். அதனால யோசிக்காம சில விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பௌஸை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. கவனமா இருங்க. நீங்க முதல்ல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. அதனால கொஞ்சம் இந்த அதற்காக சில விஷயங்கள் வந்து ஊர் மாறுறது, வேலை மாறுறது, ஏதோ ஒண்ணுல ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்து வந்துட்டு போகலாம். ஓகே. ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தோள் பட்டையில பெயின் வர்றது, கழுத்து சுளுக்கிறது, நடுமுதுகு உட்காந்துருக்கும் போது வலிக்கிறது, கால் பாதம் இழுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் நரம்பு சம்பந்தமா, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ராசிநாதன் கொடுப்பாரு. ஏன்னா வக்கிரமா இருக்காரு. கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்துட்டு போகும். கால் போயிட்டு வரும்போது பத்திரமா பார்த்து போயிட்டு வரணும். தலைவலி, ஒற்றை தலைவலி அப்பப்போ வரலாம். தூக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. எதையோ ஒன்று யோசிச்சு உங்க தூக்கத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க. நடப்பவே எல்லாம் நன்மைக்கு தான் நடக்க போகுது. டைமும் ரொம்ப நல்லா இருக்கு. 29 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல விஷயம் கூடி வரப்போகுது. முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கை வசந்தத்தின் வாசல் படியெல்லாம் நிற்பீங்க. யாரு? புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை 2 விஷயம் பார்ப்பீங்க. ஒண்ணு, அப்படியே தண்ணி மேல இருந்து சூரிய உதயத்தை பார்ப்பீங்க. நீங்க வீட்டில் இருந்தாலும் இந்த தடவை சூரிய உதயம் உங்க கண்ணில் படும். சூரியன் அப்படியே பார்ப்பீங்க. இந்த தடவை ஒரு நிலா தண்ணியில இருந்து வர்றதுக்கான அமைப்பெல்லாம் பார்ப்பீங்க. இதை தாண்டியும் உங்க கண்ணில் மட்டும் முத்து, சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து தென்படும். பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 100% புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல முத்து எடுக்கிற மாதிரி, இல்லை சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரியான இமேஜ் உங்களுக்கு மட்டும் படும். இத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்ல, உங்களுக்கு மட்டும் சொல்றேன்னா இதெல்லாம் நடக்கும். இதை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க சூரிய உதயம் பார்க்குறீங்கன்னா வாழ்க்கை பிரகாசிக்க போகுது என்று அர்த்தம். நீங்க சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து, இல்லை முத்து எடுக்கிறது, முத்து மணி இதெல்லாம் பார்க்குறீங்க, இல்லை முத்து மணி வாங்குறீங்க, அதோட போறீங்க, இதோட கனெக்ட் ஆகுது, பேர்லோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா, எப்படி சிப்பிக்குள் விழுந்த மலைத்துளி முத்தாக போதோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி நீங்க முத்தா ஜொலிக்க போறீங்க. பணம் அப்படின்ற விஷயத்துல இருந்த தடை நிவர்த்தி ஆக போகுது. ஏன்னா இதெல்லாம் சந்திரகாரகத்துவம். நிறைய பேருக்கு பண ரீதியாக, மன ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த முத்து பார்த்தல் என்பது நிகழும். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை மேக்சிமம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும், மதிநுட்பத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு அம்பாளை போய் பார்த்துட்டு வரதுக்கான தரிசனம், அனுகிரகம்லாம் கிடைக்கும். அவருடைய போட்டோ கையில கிடைக்கும், பிரசாதம் ஒரு இதெல்லாம் வரும். ஆனால் அதை தாண்டி மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கான வாழ்வியல் வசதிகளை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த மார்ச் மாதம்.